சுதேசமித்ரன் நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தர்மேந்திர பிரதான் அவர்கள் கல்வி அமைச்சர் பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. உங்களோட பார்வை என்ன? ஏன்னா பாரதிய ஜனதாவில் இதுதான் முதல் முறை இந்த மாதிரி நடக்குது. ஸோ இதோட இல்லை, அதுவே முதல் முறை அப்படின்னு சொல்றதே ஒரு தவறான விஷயம். ஏன்னா அந்த அளவிற்கு இவங்களோட ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கவர்மெண்டோட அரகன்ஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வாட் இஸ் தி அக்கௌண்டபிலிட்டி, எதுக்குமே யாருமே பொறுப்பு எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் அந்த 12 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையிலான ஆட்சியில். ஈவன் வாஜ்பாய் பீரியடில் கூட ஓரிருவர் ரிசைன் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒன்றுக்கு பொறுப்பு எடுத்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் ரிசைன் பண்ணணுமா அமைச்சர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சியில் அரியலூரில் ஒரு ரயில் விபத்து நடந்துச்சு. அதுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் லால்பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணார். அதை கூட நேரு அவர்கள் கூட ரிசைன் பண்ண வேண்டாம்னு சொன்னப்போ இல்லை அதுக்கு யாரும் பொறுப்பெடுத்துக்கலன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு அவர் ரிசைன் பண்ணார். அவருடைய இணையமைச்சர் ஓவி அழகேசன் ராஜினாமா பண்ணார். இது மாதிரி அப்போவே ராஜினாமா பண்ண தொடங்கினுச்சு. ஈவன் சரி, அதுக்கப்புறம் நிறைய வரலாறு இருக்குது, நிறைய ரிசைனிகேஷன், பொறுப்பேற்றல், இதெல்லாம் நிறையா இருந்திருக்கு. கடந்த யூபிஏ கவர்மெண்ட் அதுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரயில்வே வாரியத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பவன்குமார் பன்சால் ரயில்வே துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணார். அதே மாதிரி ஒரு சட்ட அமைச்சர், அதாவது ஏதோ ஒரு இதில் ஜட்ஜ்மெண்ட் சம்மந்தமாக பிரச்சனை அதில் ஒரு சாதாரண முறையில் ஒரு குற்றச்சாட்டு தான் வந்துச்சு. அதற்கே பொறுப்பேற்று சட்ட அமைச்சராக இருந்தவர் ராஜினாமா பண்ணார். அஸ்வினி குமார் ராஜினாமா பண்ணார் கடந்த யூபிஏ கவர்மெண்ட்டில். ஏன் இன்னும் சொல்ல போனால் 2G ஊழல் இருக்கு. ஊழல்னு சொன்னாங்க, முறைகேடுன்னு சொன்னாங்க, கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி இல்லைன்னு வந்துடுச்சு. ஆனாலும் அந்த முறைகேடு வந்த உடனேயே ஆர் ராசா ரிசைன் பண்ணுறாரு, தயாநிதி மாறன் ரிசைன் பண்ணாங்க. அதை தவிர ஆர் ராசாவும் கனிமொழியும் ஜெயிலுக்கே போனாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையிலேயே இருந்ததை பார்த்தோம். இத்தனைக்கும் அந்த 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 திமுகவும் அந்த ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணியில் இருந்தது. இருந்தாலும் அந்த 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 நடைமுறை இருந்ததுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். ஏன் கடந்த ஆட்சியில் கூட நிதிஷ்குமார் ரயில்வே அமைச்சராக இருந்தப்ப நிதிஷ்குமார் ராஜினாமா பண்ணார். ரயில்வேல இதானதுக்காக அவர் ரிசைன் பண்ணார். ரயில் விபத்துக்காக தான் ரிசைன் பண்ணார் அவருமே. அப்படி இந்த 12 வருஷத்துல அந்த பல ரயில் விபத்துக்கள்ங்க நடந்துச்சு. ஒடிசால பெரிய ரயில் விபத்து நடந்துச்சு. அதுக்கெல்லாம் இப்போ இருக்கிற ரயில்வே அமைச்சரோ அல்லது வேறு யாருமோ பொறுப்பெடுத்துக்கல. அதே மாதிரி பல பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆட்சியில் புல்வாமா தாக்குதல் ஆரம்பித்து பல பாராளுமன்ற கட்டிட தாக்குதல் வரை நடந்திருக்குது. இந்த ஆட்சியில் பல பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்குது, பல ஹியூமன் வயலேஷன் நடந்திருக்கிறது. இதில் விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு, அது மாதிரி பல போராட்டங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இவை எதற்குமே எந்த அமைச்சரும் பொறுப்பேற்றுக் கொண்டதில்லை அப்படிங்கிறத முதல்ல இங்கே தெரிவிக்கிறோம். அதோடு இவங்க போராட்டங்களை எப்படி அணுகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். கடந்த ஆட்சியில் கூட போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. யூபி ஆட்சியாக இருக்கட்டும், பல ஆட்சிகளாக இருக்கட்டும். சில சமயங்களில் தடியடி பிரயோகம் நடந்திருக்கும், கொஞ்சம் அத்துமீறல் இருந்திருக்கும். அத்துமீறல்னா அவங்க பேரணியாக போகிறப்ப அதை தடுத்திருப்பாங்க, அதெல்லாம் நடந்திருக்கும். அண்ணா ஹசாரேயை வைத்து ஒரு பெரிய உண்ணாவிரதம், பெரிய மாசா நடத்தினாங்க. ஜன்பால் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அண்ணா ஹசாரேயை வைத்து இதே பாஜக RSS பின்னணியில் தான் அந்த போராட்டமே நடந்துச்சு. அதெல்லாம் இப்படி தடியடி நடத்தி கலைக்கல. கடைசியாக அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், அதெல்லாம் நடந்துச்சு, ஏன்னா அவர்கள் பண்ணாங்கன்னு. ஆனால் அதனால் ஒரு நம்ம ஆட்சியே போன ஒரு இது நடந்துச்சு, விவரமும் நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இவர்கள் ஆட்சியில் விவசாயிகள் 1.5 வருடமாக போராட்டம் நடத்துகிறாங்க. கொஞ்சம் கூட இவர்கள் பணிந்து கொடுக்கவில்லை. ஒரு கமா ஃபுல் ஸ்டாப்பில் கூட அந்த சட்டத்தில் மாற்ற மாட்டோம்ன்ற அளவுக்கு சொன்னாங்க அவங்க. ஆனால் கடைசியில் தேர்தல் வர்றதுக்காக, ஒரு 4 மாநில தேர்தல் வருதுங்கிறதுக்காக அந்த வித்ட்ரா பண்ணாங்க. 700 பேர் கிட்டத்தட்ட இறந்தாங்க. அப்போ என்ன சொன்னார்னா, அப்போ கூட அதுக்கும் இப்போ நடந்ததுக்கும் ஒரு கம்பேரிசன் சொன்னால் உங்களுக்கு புரியும். அப்போ மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த விவசாய சட்டம் விவசாயிகளுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய சட்டம், இந்தியா முழுக்க உள்ள விவசாயிகளுக்காக நான் கொண்டு வந்தேன். ஆனால் அவர்களை புரிந்து கொள்ள வைக்கக்கூடிய அளவிற்கு நான் செய்யவில்லை, புரிந்து கொள்ள வைக்க முடியவில்லை என்னால். அதனால் தான் வித்ட்ரா பண்ணுறேன்னு தான் சொன்னாரே தவிர, அந்த சட்டம் மோசமானது, விவசாயிகளுக்கு எதிரானது, அதனால் வித்ட்ரா பண்ணுறேன்றதை சொல்லலை அன்றைக்கும். இன்றைக்கும் அதே நிலைமை தான். ஒரு தர்மேந்திர பிரதான் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ரிசைன் பண்ணுறார். ரிசைன் பண்ணும்போது அதில் சொல்வது என்னென்னா, இது மாதிரி ஒரு போராட்டம் நடந்துகிறது, மாணவர்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், ஒரு மன்னிப்பு கேட்கிறேன், வருந்துகிறேன்,
அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ம், இந்த மாணவர்களை வந்து தேசவிரோத சக்திகள் கையில் எடுத்து விடக்கூடாது, ம், அது திசை திருப்பி விடக்கூடாது என்பதற்காக ரிசைன் பண்றேன்னு சொல்றாரு. அதுலயும் ஒரு உள்ளர்த்தம் கற்பித்து அவர் ரிசைன் பண்றது தான் இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த ம், அரசுடைய பின்னணி என்ன, நோக்கம் என்ன? ம், அவரை ரிசைன் பண்ண வைக்கிறது, பொறுப்பேற்கிறது கிடையாது. ம். அதுலேயும் மாணவர்களை, இளைஞர்களை குற்றம் சாட்டி தான் அவர் ரிசைன் பண்றாரு. அது அவரு குற்றம் சாட்டுற மாதிரி இல்ல. அந்நிய சக்திகள் நுழையக்கூடாதுன்னு சொல்லி மடை திருப்புறாரா? அவன் நுழையக்கூடாதுன்னு சொன்னா ஏற்கனவே நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ம், பாஜகவுடைய குற்றச்சாட்டு என்ன? ம், இவர்கள் வந்து யார் பின்னணியில் இயங்குகிறார்கள் தெரியுமான்னு தான் குற்றச்சாட்டு. கரப்பான் ம், பூச்சி என்ற அந்த சைட்டை பாருங்க, வெப்சைட்டை பாருங்க. வெளிநாட்டில் இருக்கும் பலர் வந்து அதில் அப்படின்னா மோடியுடைய வலைத்தளத்தில் கூட தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் ஃபாலோ பண்றாங்க. ம், அப்படின்னா அவரும் வெளிநாட்டு தூண்டுதெல்லாம் பிரதமராக இருக்காரா, செயல்படுறாரா? ம், வலைத்தளம் என்பது பொது. உலகம் ஃபுல்லா உள்ளவங்க அந்த கான்செப்டை ஆதரிக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ம், அந்த கரப்பான் பூச்சின்ற வெப்சைட்டை வந்து கோடிக்கணக்கான பேர் ஃபாலோ பண்றாங்கன்னா, வெளிநாட்டில் இருந்து உள்ளவர்கள் தான் நிறைய ஃபாலோ பண்றாங்க. ஆக வெளிநாட்டில் இருந்து தான் இந்த சக்தி இயக்குகிறது இவர்களை. இன்னும் குற்றம் சாட்டினா அது எப்படி சரியாக வரும்? ம். அதே விதத்தான் அதாவது தன்னோட தவறுகளுக்கு தார்மீக பொறுப்பை ஏத்துக்காம தான் செஞ்ச தவறை வந்து மறைச்சிட்டு இது வந்து அந்நிய சக்திகள் வந்து இதை பண்றாங்கன்னும் இந்த அந்நிய சக்திகள் ஊடுருவ கூடாது அப்படின்றதுக்காக நான் ரிசைன் பண்ணேன் நான் பதவி விலகுறேன் அப்படின்னு சொல்றது என்னோட தவறுக்காக இல்ல இல்ல தேச நன்மைக்காக நான் இதை விலகுறேன் அப்படின்னு சொல்றதுதான் இதுல அவர்களுடைய நோக்கம் என்னங்கிறது ஓ, புரியுது. ஆ, ஒரு உண்மையான நோக்கம் அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா இவர்கள் வந்து என்ன செய்திருக்கணும்? பொறுப்பேற்று கொண்டு இருக்கணும். மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுலயோ மன்னிப்பு கேட்பதிலேயோ என்ன தவறு இருக்கிறது? ம், ஒரு தவறு நடந்திருக்கிறன்றவங்க பொறுப்பேற்றுக்கணுமா இல்லையா? யார் பொறுப்பேற்றுக்கிறது? யாருக்கு அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு ம், அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்க ஒரு லீக் 2 லீக் நடந்தா பரவாயில்ல. இது மட்டும் இல்ல. அவர் தர்மேந்திர பிரதான் என்ற ஒருவரை என்றைக்கு கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து பல சம்பவங்கள். ம், நீங்க சிபிஎஸ்இ எக்ஸாம்ல கூட அவர் வினாத்தாள் திருத்துறதுக்கு வந்து ஒரு நிறுவனத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க. தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு நிறுவனம். ம், ஓஹெச்எம்னு சொல்லிட்டு அந்த அதை திருத்துறதுக்கான ஒரு இது பண்றாங்க. ம், அந்த நிறுவனம் ஏற்கனவே மோசடியில் ஈடுபட்டு கல்வி இதுலேயே தான் மோசடியில் ஈடுபட்டு தெலுங்கானா அரசால் பேன் செய்யப்பட்ட நிறுவனம். ம், அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. அது அப்புறம் எதிர்ப்பு தெரிவிச்சு அப்புறம் அதுலேயும் மோசடி நடக்குது, அதுலேயும் பிரச்சனை நடக்குது. ம், நடந்த பிறகுதான் இது வெளிவருது. ம், அதற்கு பிறகு மறுபடியும் ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒரு ம். ரீ எக்ஸாம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்க வந்து என்ன சொல்லுவாங்க, உடனே என்ன சொல்றாங்க, நாங்க தான் மறுபடியும் மீண்டும் ஒத்துக்கொண்டு அதற்கு மறுதேர்வு வைத்து விட்டோம்ல. மறுதேர்வு என்பது சாதாரண விஷயமா? ஆ. இவங்க நிர்மலா சீதாராமன் மேடம் கூட வந்து எல்லாமே அவங்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் சொல்றதை கேட்டீங்கன்னா இன்னும் சிரிப்பா இருக்கும். பல விஷயங்களுக்கு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நம்முடைய ரூபாயின் மதிப்பு குறைந்து விட்டதே அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல டாலரின் மதிப்பு தான் உயர்ந்து விட்டது, ரூபாயின் மதிப்பு குறையவில்லைம்பாங்க. ம், அந்த அந்த மாதிரி கம்பேரிசன் இவங்க சொல்றது ஃபுல்லாவே அந்த மாதிரி கம்பேரிசன் தான் சொல்லுவாங்க. ம். அவங்க கூட வந்து இந்த மாதிரி வந்து லீக் நல்லதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு நல்லது தானே எல்லாம். இது மாதிரி காமெடியன்ஸ் எல்லாம் மத்திய அமைச்சரவையில் இருந்தாக்கா எப்படி அமைச்சரவை சரியா இருக்கும்? ஆனா ஒரு வகையில பிஜேபி வந்து இன்னைக்கு ஒரு மக்கள் விரோதம் அப்படின்ற பார்வை வந்து மக்கள் விரோத சக்தியா இருக்குன்ற பார்வை ஜென்சி கிட்ட இளம் தலைமுறை கிட்ட வந்து வந்திருக்குல்ல இந்த issue? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க இன்றைக்கு இந்த வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது, இந்த பேப்பர் லீக் அப்படிங்கிற இஷ்யூ வந்து திரு ராகுல் காந்தி போட்ட விதை தான். இன்றைக்கு அந்த புரட்சியாக வெடித்து அது வெளில வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவர் தூண்டுதல் இல்லை, ம், அவர் போட்ட விதை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவர் தூண்டுதல் அப்படிம்பாங்க. தூண்டுதல். தூண்டுதல் என்பது வேற, அதை வெளிக்கொண்டு வர்றதுன்றது வேற. நீங்க ம். ராகுல் காந்தி அவர்களை நீங்க வந்து தொடக்கத்திலேருந்து எடுத்து பாருங்க. அவர் சொல்ற விஷயங்கள் தான் பல விஷயங்கள் அப்புறமா நடக்கும். ம், கொரோனா இஷ்யூவாக இருக்கட்டும், ம், அதற்கு பிறகு வேலையின்மை திண்டாட்டத்தை பத்தி பேசினதா இருக்கட்டும், ம். எந்த இஷ்யூ இதை கூட என்ன சொன்னார்னா, பேப்பர் லீக் என்பது நீங்க சாதாரண விஷயம் இல்லை, இளைஞர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க, ம். நீங்க இதை வந்து சரியான முறையில் நடத்தணும், இல்லை என்றால் இது வேறு திசையில் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார், எச்சரிக்கையை விடுத்தார். ம், அப்பொழுதே நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட இதெல்லாம் நடந்திருக்காது. ம், இது ஒரு ஸ்பார்க் தானே. இவங்க ம், எப்படி இவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் என்னன்னா, இப்ப சொன்ன மாதிரி பேப்பர் லீக் அப்படின்னு சொன்னா நாங்க அதைத்தான் மறுதேர்வு வச்சுட்டோம், ம், அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் ஹெலிகாப்டர்ல வந்து பேப்பர்லாம் சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அதை. ம், அதே மாதிரி நீங்க வேலையில்லா திண்டாட்டம் சொன்னா பக்கோடா போடுறது கூட வேலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. ம். இந்த மாதிரி சொல்லும் அவங்களுடைய நடவடிக்கை என்பது இதுதான் நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓ, ராகுல் காந்தி இந்த இஷ்யூ முதல்ல வந்து விதைச்சாரு. நிறைய இடங்கள்ல கோட்டால வந்து அவர் பேசினது இல்ல சார். ஒரு தெளிவுக்காக கேட்குறேன். இந்த இளைஞர்களோட பிரச்சனைன்றது இந்த பேப்பர் வினாத்தாள் கசிவு அந்த அதில் நடக்கிற குளறுபடி அதோட அநீதியெல்லாம் அவர் மறுக்கல. ஆனா இது இந்த முறையே கல்வி முறையே வந்து நமக்கு வந்து என்னன்னா இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குற அளவுக்கு இல்லையே,
அப்படின்ற ஒரு பெரிய விசாலமான பார்வையை வந்து முன்வைக்கிறாரு. உண்மைதான், அதுக்காக உண்மைதான். போராடுறாரு. காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி ஒரு விசாலமான பார்வையில, ஒரு தொலைநோக்கு பார்வையில, எல்லோருக்குமான பார்வையில வந்து பயணிக்கிறதாலேயே, இப்போ வந்து நான் வந்து இப்ப நடந்த எழுச்சி நல்லது எல்லாமே வந்து என்னன்னா, நல்ல முறையில தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கிரெடிட் வந்து ராகுல் காந்திக்கு வர வேண்டிய கிரெடிட் வந்து ஆக்சுவலா வந்து சிஜேபி பக்கம் போயிருக்கோ? இல்ல இது வந்து யாருக்கு கிரெடிட் போகிறதுங்கிறது பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை இல்ல. எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அதை நோக்கி போகல. ராகுல் காந்தியும் அதை நோக்கி போகல. அருமை. அவர் பதவிக்காக பண்ணணும்னு நினைச்சிருந்தா கடந்த முறையே பிரதமரா இருக்கலாம். ம். கடந்த செகண்ட் டேர்ம் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் கேட்டாங்க இல்ல. செகண்ட் டேர்ம் இப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்த மன்மோகன் சிங் அவர்களே சொன்னார், இளைஞர்களுக்கு வழி விடுறேன், திரு ம். ராகுல் காந்தி இந்த பொறுப்பை ஏத்துக்கணும் அப்படின்னு வெளிப்படையாவே சொன்னார். அப்போ ஏத்துக்கிட்டு இருந்தா யாருமே எதிர்த்து சொல்றதுக்கு யாருமே இல்ல. கண்டிப்பாக பிரதமர் பதவியே ஏத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா அவர் அதை நோக்கி போகல. அந்த ம். பதவியை நோக்கி செல்றவரா இல்லை அவர். ம். அவர் மக்களை நோக்கி செல்றவரா இருந்தார். ம். எல்லா தரப்பு மக்களையும் நீங்க இன்றைக்கு இந்த பிரச்சனைன்னு கிடையாது. நீங்க விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், ம். எல்லா பிரச்சனையும் நேரடியா ஒரு சென்று ஒரு இளைய தலைமுறை பாஜகவுக்கு எதிரா வந்து திரும்பி இருக்கு. இருக்கு. கண்டிப்பா அது ஒரு ஒரு விதத்துல இதுதான். அது யார் செய்தாலும், யார் அவர்களுக்கு கிரெடிட் கிடைத்தாலும், அதோட விதை வந்து இவர் போட்டதுன்றதை யாரும் மறுக்க முடியாது. ம். இவரோட இதுதான் மறுக்க முடியாது. அது ம். எதையுமே மறுக்க முடியாது. அது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு ரிசைன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டோம். ரிசைன் பண்ணதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா நீங்க சொன்னீங்கல்ல, மறுபடியும் கம் பேக் டு தி ஃப்ரண்ட். நீங்க அவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது, இந்த ஊழல் நிறைந்த கல்வி முறை ம். அதிலேயே மாற்றம் செய்யப்பட வேண்டும் ம். அப்படிங்கிறது தான் இதுல உள்ள தியரி. ஏன்னா பல அவர்களுடைய சித்தாந்தம், அவர்களுடைய கொள்கைன்னு கிடையாது. அவர்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றவர்கள் பலர் வந்து வைஸ் சான்சலராகவோ அந்த இளைஞர்கள் வந்து கல்வி முறைகளிலேயோ இளைஞர்கள் வந்து இப்ப ஜந்தர் மந்தர்ல இவ்வளவு பெரிய புரட்சி பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்களோட பார்வை வந்து இந்த இவர் வந்து ரிசைன் பண்ணோம். இந்த தர்மேந்திர பிரதான் வந்து என்னன்னா எங்களை விட்டுட்டு, அதாவது வந்து இவர் ரிசைன் பண்ணா நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு பார்வையில அவங்க வராங்க. இன்னைக்கு அதுல வெற்றி பெற்றிருக்காங்க. பிஜேபிக்கு அது ஒரு பெரிய சம்மட்டி அடி. அவங்க பண்ற பல அநியாயங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சம்மட்டி அடியா நம்ம பார்க்குறோம். நீண்ட கால ஒரு தீர்வுக்கு இளைஞர்களோட எதிர்காலத்துக்கெல்லாம் போராடுற ஒரு இளைய தலைமுறை காங்கிரஸ் நோக்கி வரணும் அப்படின்ற கண்டிப்பா. நீங்க நீங்க சொல்றதே கேள்வியே நான் பதிலா எடுத்துக்கிறேன். ஏன்னா, இது வந்து அவர் ரிசைன் பண்றதோட முடியறதில்ல. ம். இது அந்த அரசாங்கத்த தலைமை தாங்குறவங்க இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் அது அவங்களே தான் இருக்க போறாங்க. ம். திரு சிதம்பரம் அவர்களோட குறிப்பிட்டிருந்தார். ஒரே நபருக்கு கிட்டத்தட்ட 5 முக்கிய பதவிகள், செக்ரட்டரி லெவல் பதவி கொடுக்கப்பட்டிருந்திருக்குது. இந்த ம். அரசுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அவருக்கே கொடுக்க வேண்டும்ன்ற கேள்வி எல்லாம் இருக்கு. ம். அது மாதிரி பல விஷயங்கள் இந்த அரசுல நடந்துகிட்டே இருக்கு. ம். ஒவ்வொரு விதத்திலையும் அதிகார மையமாக இருப்பவர்கள் என்ன செய்றாங்கன்னா, ஒரு தரப்பினரை நசுக்குகின்ற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ம். நீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு நீட்டே எடுத்துக்கங்க. ஒரு வருடத்திற்கு கல்விக்காக இந்த மத்திய அரசு செலவழிக்கின்ற தொகை எடுத்துக்கிட்டா 1.4 lakh crore சொல்றாங்க. ம். ஒரு வருடத்துக்கு. இந்த நீட் கோச்சிங், இந்த நீட்டுக்காக மாணவர்கள் செலவிடுகின்ற தொகை வந்து ஒரு வருடத்திற்கு 1.32 lakh crore. ம். அப்படின்னா எங்க நீங்க கல்வி முறை எப்படி இருக்கு? ம். ஆமா. ஒரு நீட்டுக்கு மட்டுமே, நீங்க மற்றதெல்லாம் விடுங்க. நீட் கோச்சிங், இந்த கோச்சிங் விஷயங்களுக்கு மட்டுமே 1.32 lakh. அப்படின்னா யாருக்கிட்ட இந்த கல்வி முறை இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே மாதிரி 20 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்லி 20 lakhs தானே பீப்புள் தானே அப்படின்னு சொல்லி இவங்க சாதாரணமாக கடந்து போயிடறாங்க. 20 லட்சம் என்பது 20 லட்சம் குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய உழைப்பு அதில் இருக்கு. அவர்கள் ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட ஆவரேஜா 10 லட்சம் ரூபா செலவு பண்றாங்கன்றாங்க ஒரு நீட்டுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு. நீங்க 20 லட்சம் பேர் எழுதி நீங்க 9.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் தான் பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்றதா நீங்க தகவல் சொல்றீங்க, வெளியில சொல்றீங்க. ஆனா சீட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்தியா ஃபுல்லா 1.5 லட்சம் சீட்டு தான். அதான் அது எல்லாமே அவர் கோட்டால சொன்னாரு. அதுதான் பொதுவாவே அந்த நீண்ட கால பார்வைக்கு அவர் வந்து பேசினாரு. இப்போ வந்து ஒரு போராட்டம் நடத்தி அதாவது இது வந்து ஒரு நல்ல போராட்டம் சார். ஆக்சுவலா இந்த தலைமுறை வந்து ஒரு இளம் தலைமுறை வந்து ஜனநாயகத்தின் மேல, ஒரு அரசு அமைப்பின் மேல, தங்களோட உரிமை மேல ஒரு நல்ல ஒரு புரிதலை வந்து இந்த போராட்டத்தின் மூலம் தர்மேந்திர பிரதானோட ரிசைனேஷன் மூலம் உணர முடியும். நம்ம தலைமுறையில பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்தையோ அந்த மாதிரி போராட்டங்களையோ பார்த்ததில்ல, வெற்றியை கண்டதில்ல. கண்டிப்பா. இப்ப இது மாதிரி ஒரு போராட்டம் நடத்தி ஒரு அரசை பணிய வைக்கலாம். ஆமா. அப்படிங்கிற ஒரு, ஏன்னா நீங்க விவசாயிகள் போராட்டத்துக்கும் இதுக்குமே டிஃபரெண்ட் இருக்கு. விவசாயிகள் போராட்டம் என்பது அவர்கள் ஏற்கனவே பல முறை போராட்டங்களை நடத்திய ஒரு தலைமுறையினர், அந்த போராட்டத்தில் இருந்தவங்க. இவங்க போராட்டம்னா என்னன்றதே தெரியாத ஒரு தலைமுறை இவங்க.
ஆமா இவர்கள் இந்த எழுச்சி, இவர்களுடைய எழுச்சி தான் அவர்களை பணிய வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த எழுச்சி தான் அவர்களை பணிய வைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ம். அந்த இது வந்து அவர்களுக்கு ஒரு முதல் அடி. அது மட்டும் இல்ல, இனிமேலாவது அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு புரிதலையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்குறேன். ஓகே. அதை செய்வார்களா என்பது வந்து ஒரு கேள்விக்குறி. ஆனால் ம். அதை நோக்கி இந்த காங்கிரஸ் கட்சி வந்து எப்பொழுதும் அவர்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல, எல்லா தரப்பினரோடையும் காங்கிரஸ் கட்சி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அதையும் இன்று நிரூபித்திருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் வந்து சும்மா இல்ல. அன்றைக்கு வந்து அவருடைய போராட்டம் என்பது திடீரென ஒரு போராட்டமாக அ பிரதமர் வீடு முன்பு அமர்ந்து அவரும் தாக்குதலுக்கு உள்ளானார். ம். ரத்த காயம் படுற அளவுக்கு அவரு ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த மாணவர்களுக்காக அவரும் நடத்தி இருக்கிறார். ம். அப்படி உங்களோடு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிக்க போகிறது? ராகுல் காந்தி தலைமையை நோக்கி இந்த இளைய தலைமுறை வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையையும் காங்கிரஸ் கட்சிக்கு தந்திருக்கிறதுங்கிறதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.